நான் படித்தது எனக்கு பிடித்த மௌனராகம் தொடரின் 11வது பகுதி. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைய பகுதியை வாசிக்கலாம். மறுவாழ்வு மையத்தின் உள்ளே நுழைந்ததும் அமுதாவுக்கு ஒரு அமைதியான உணர்வு ஏற்பட்டது. வெள்ளை நிற கட்டிடங்கள், தோட்டம், பூக்கள், ஒரு சிறிய நீரூற்று, சுவர்களில் அமைதியான வெளி நிறங்கள் என எல்லாமே ஒரு அமைதியான சூழலை ஏற்படுத்தியது. மையத்தின் நிர்வாகி கிரண் அவர்களை வரவேற்றார். அவர் 50 வயதுடைய கம்பீரமான அதே சமயம் அன்பான தோற்றமுடையவர். வெல்கம் டு ரீஹேபிலிட்டேஷன் சென்டர். நான் கிரண், இங்கே தலைமை உளவியலாக இருக்கேன். நீங்கள் எல்லாரும் சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸுன்னு கேள்விப்பட்டேன். இங்கே நாங்கள் ட்ராமா சர்வைவர்ஸுக்கு முழுமையான சிகிச்சை கொடுக்குறோம். பிடிஎஸ்டி, அஃப்யூஸ் சர்வைவர்ஸ், ஆக்சிடென்ட் விக்டிம்ஸ், இப்படி எல்லாருக்கும் சிகிச்சை அளிக்கிறோம். இன்னைக்கும் நாளைக்கும் நீங்கள் எங்களோட செஷன் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணலாம் என்று சொன்னார். அப்போது கிருஷ்ணா முன்னால் வந்து, தேங்க்யூ கிரண் சார். நாங்கள் உங்கள் சென்டரில் எவ்வளோ கற்றுக்குறோன்னு பார்ப்பீங்க. என் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்க எந்த பார்டர்ஸையும் கிராஸ் பண்ண மாட்டாங்க என்று நம்பிக்கையாக சொன்னான். கிரணும் புன்னகைத்து, கிருஷ்ணா, நான் உன்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். உன் ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன். யூ ஆர் டூயிங் எக்ஸலண்ட் ஒர்க் என்று சொல்லவும் கிருஷ்ணா மெதுவாக புன்னகைத்து தலையசைத்தான். டாக்டர் கிரண் மாணவர்களை ஒரு கலந்தாய்வு கூடத்திற்கு அழைத்து சென்றார். அங்கு அவர் பயிற்சி மையத்தினை பற்றி சுருக்கமாக விளக்கினார். இங்கே எங்களுக்கு 30 இன்பேஷண்ட்ஸ் இருக்காங்க. அப்புறம் 50 அவுட் பேஷண்ட்ஸ் ரெகுலராக வராங்க. நாம் தனிநபர் சிகிச்சை, குழு சிகிச்சை, கலை சிகிச்சை, நினைவாற்றல் அமர்வுகள், உடல் மறுவாழ்வு என எல்லாம் செய்கிறோம். அப்புறம் இன்னைக்கு மதியம் 2 மணிக்கு எங்களுக்கு ஒரு குரூப் தெரப்பி செஷன் இருக்குது. ட்ராமா சர்வேயர்ஸ்க்கான சப்போர்ட் குரூப். நீங்கள் அதை அப்சர்வ் பண்ணலாம். ஆனால் ஞாபகம் இருக்கட்டும், அமைதியாக மரியாதையுடன் நடக்கணும். எந்த குறுக்கீடும் இருக்கக்கூடாது என்று சொல்ல மாணவர்கள் கவனமாக கேட்டார்கள். மதியம் 1:30 மணியளவில் மாணவர்கள் அவர்களுக்கென ஒதுக்கப்பட்ட விடுதிக்குள் போயிருந்தார்கள். புத்துணர்ச்சி பெற்று திரும்பி வந்தார்கள். விடுதி கடற்கரைக்கு அருகில் இருந்தது. அழகான இடம். ஆனால் அவர்களுக்கு சுற்றி பார்க்க நேரமில்லை. உடனே மையத்திற்கு திரும்ப வேண்டும். அமுதா புத்துணர்ச்சியாக உணர்ந்தாள். அவள் எளிதான குர்தா மற்றும் ஜீன்ஸ் அணிந்திருந்தாள். அவள் தன் குறிப்பேடு மற்றும் பேனாவை எடுத்துக்கொண்டு மையத்திற்கு கிளம்பினாள். 2 மணிக்கு அனைவரும் ஒரு கண்காணிப்பு அறையில் கூடினார்கள். அது ஒரு சிறிய அறை. ஒரு வழி கண்ணாடி வழியாக பக்கத்து அறையை பார்க்க முடியும். அந்த அறையில் குழு சிகிச்சை அமர்வு நடக்கப் போகிறது. அப்போது கிரண் மாணவர்களிடம், நீங்கள் இங்கே உட்காருங்க. நீங்கள் இருக்கீங்கன்னு மறுபக்கம் எங்களுக்கு தெரியாது. எல்லாரும் சைலண்டாக அப்சர்வ் பண்ணுங்க. நோட்ஸ் எடுங்க. கேள்விகள் இருந்தால் செஷன் முடிஞ்ச பிறகு எங்ககிட்ட கேளுங்க என்று தன்மையாக சொன்னார். மாணவர்களும் அமர்ந்தார்கள். அமுதா முன்வரிசையில், ஸ்ருதி பக்கத்தில் உட்கார, சரண்யா மேடம் பின்னால் இருக்க, கிருஷ்ணா அவர்களுக்கு பக்கத்தில் அமராமல் பின்னால் சென்று தனித்து உட்கார்ந்தான். சிகிச்சை அறையில் மெதுவாக ஆட்கள் நுழைந்தார்கள். 6 பேர். அதில் 4 பெண்கள், 2 ஆண்கள். வெவ்வேறு வயதுகளில் இருக்கும் நபர்கள். அவர்கள் வட்டமாக நாற்காலியில் அமர்ந்தார்கள். கிரணுடன் இன்னொரு சிகிச்சையாளர் மிஸ் அஞ்சலி இருந்தார். அந்த அமர்வு ஆரம்பமானது. கிரண் மெதுவாக, குட் ஆஃப்டர்நூன் எவ்ரி ஒன். இன்னைக்கு நாம் எப்படி இருக்கோன்னு ஷேர் பண்ணலாம். நீங்கள் யாராவது ஆரம்பிக்க விரும்புகிறீங்களா என்று கேட்டார். அப்போது ஒரு இளம்பெண் சுமார் 25 வயது மெதுவாக பேச ஆரம்பித்தாள். ஹலோ, நான் பிரியா. இன்னைக்கு நான் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். கடந்த வாரம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு சில ஃப்ளாஷ்பேக் கனவுல வந்துச்சு. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி கவுண்டிங் டெக்னிக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணேன். அது எனக்கு ரொம்ப உதவிச்சு என்று அவளது அனுபவத்தை கூறினாள். கிரண் அன்பாக புன்னகைத்து, ரொம்ப நல்ல விஷயம் பிரியா. நீ இப்போ முன்னேற்றம் அடைஞ்சிருக்க. ஃப்ளாஷ்பேக் வந்தபோது நீ என்ன ஃபீல் பண்ணுன என்று கேட்டார். பிரியா சற்று தயங்கி, நான் பயந்துட்டேன். என்னால் ப்ரீத் பண்ண முடியல. ஆனால் நான் என் பாதத்தை தரையில் வச்சு கவுண்டிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணேன். அப்புறம் கொஞ்சம் சரியானது என்று சொன்னாள். குட். நீ உன்னோட டூல்ஸ் யூஸ் பண்ண. அது உன்னோட தைரியம்தான் என்று கிரண் சொன்னார். அமுதா கவனமாக எல்லாவற்றையும் குறித்து கொண்டாள். அந்த பிரியாவின் கண்களில் வலி தெரிந்தது. ஆனால் அவளது குரலில் ஒரு வலிமை இருந்தது. அவள் தனக்குள் போராடி கொண்டிருந்தாள். அடுத்து ஒரு நடுத்தர வயது ஆண் பேசினார். நான் ராஜேஷ். என்னோட ஆங்கர் இஷ்யூ இன்னும் இருக்குது. சின்ன விஷயத்துக்கு கூட நான் பெருசாக ரியாக்ட் பண்ணுறேன். என் வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப பயப்படுறாங்க. சில நேரம் என்ன நினச்சி எனக்கே பயம் வருது என்று சொன்னார். ராஜேஷ், உங்களோட கோபத்துக்கு பின்னால என்ன இருக்குன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சதா என்று அஞ்சலி மெதுவாக கேட்டார். ராஜேஷ் நீண்ட நேரம் அமைதிக்கு பிறகு மெதுவாக, பயம்தான். நான் மறுபடியும் ஹேட் ஆகணும்னு பயம்தான். அதனால தான் நான் எல்லாருக்கிட்டையும் ஆக்ரோஷமாக நடந்துக்கிட்டேன். அது என் டிஃபென்ஸ்னு தோணுது என்று சொன்னார். அதை கேட்டதும் அமுதா திடுக்கிட்டாள். அந்த வார்த்தைகள் கிருஷ்ணாவை பற்றி விளக்குவது போல இருந்தன.
தற்காப்பு கோபத்துக்கு பின்னால் இருப்பது பயம் என்று தனக்குள் நினைத்து கொண்டாள் அமுதா. அவள் திரும்பி பார்க்க கிருஷ்ணா கவனமாக அந்த அமர்வினை பார்த்து கொண்டிருந்தான். அவனது முகம் உணர்வற்று காணப்பட்டாலும் கை முஷ்டிகள் இறுகியிருந்தன. அமர்வு தொடர்ந்தது. ஒவ்வொருவரும் தங்களுடைய பிரச்சனைகளை பகிர்ந்து கொண்டார்கள். சில கதைகள் இதயத்தை உடைப்பது போல் இருந்தது. அதில் துஷ்பிரயோகம், விபத்துக்கள், இழப்பு, துரோகம் என்று அனைத்தும் இருந்தன. ஆனால் அனைவரும் ஒரு பொதுவான ஒன்றை பகிர்ந்து கொண்டார்கள். அது நம்பிக்கை. அவர்கள் தங்கள் பிரச்சனையில் இருந்து வெளிவந்து அதனை மறந்து போராடி வாழ்ந்து வருகின்றனர். ஒரு கட்டத்தில், யாராவது இந்த வாரம் ஆர்ட் தெரப்பி செஷனுக்கு போனீங்களா என்று கிரண் கேட்டார். அப்போது ஒரு இளம்பெண் லக்ஷ்மி கையை உயர்த்தினாள். ஆமாம் சார், நான் போனேன். நான் என் ட்ராமாவை பெயிண்ட் பண்ணினேன். அது பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு, ஆனால் ரிலாக்ஸாக இருந்துச்சு. நான் என் பெயினை அதில் வெளியில் கொண்டு வந்தேன். என் வழிகள் என்னை விட்டு போன மாதிரி தோணுச்சு என்று சொன்னதில் கிரண் புன்னகைத்தார். சூப்பர். ஆர்ட் ஒரு சக்தி வாய்ந்த கருவி. அது நம்ம வார்த்தைகளையும் தாண்டி எக்ஸ்பிரஸ் பண்ண அலோவ் பண்ணுது என்றார் கிரண். அமர்வு முழுதாய் முடிந்தது. சிகிச்சைக்கு வந்தவர்களும் மெதுவாக வெளியேறினார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி ஆதரவு கொடுத்தார்கள். அது ஒரு அழகான சமூகம். அவர்கள் தனி இல்லை. அவர்கள் வெளியேறியதும் கிரண் கலந்தாய்வு அறைக்கு வந்தார். மாணவர்கள் அமைதியாக இருந்தார்கள். சிலர் கண்கலங்கி இருந்தார்கள். அவர்கள் கேட்ட கதைகள் அவர்களை ஆழமாக பாதித்திருந்தன. இதுல இருந்து நீங்க என்ன அப்சர்வ் பண்ணீங்க என்று கேட்டார் கிரண். அப்போது ஒரு மாணவி கையை உயர்த்தி, சார், அவங்க எல்லாரும் ரொம்ப கிரேட். அவங்க தங்களோட பெயினை ஷேர் பண்ணுறாங்க. அது அவ்வளோ சுலபம் இல்லை சார் என்று சொன்னாள். கிரணும் ஆம் என்று ஆமோதித்து, எக்ஸாக்ட்லி. அவங்களோட பாதிப்பு ஒரு வலிமையை தருது. அவங்க தங்களை பாதுகாக்க நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க அதுல இருந்து வெளியில வர விரும்புறாங்க என்று சொன்னார். அப்போது கிருஷ்ணா எழுந்து நின்று, கிரண் சார், ஒரு கேள்வி. ராஜேஷ் சொன்னார் தற்காப்பு கோபத்திற்கு பின்னால் இருப்பது பயம் என்று. அது எப்போ உண்மையா, அல்லது சில பீப்புள் வெறும் கோபத்துடன் இருக்காங்களா என்று கேட்டான். கிரண் கிருஷ்ணாவை கூர்ந்து பார்த்தார். கிருஷ்ணா, என் அனுபவத்துல ஆங்கர் எப்பவும் ஒரு செகண்டரி எமோஷன். அதுக்கு கீழே எப்பவும் ஏதாவது இருக்கும். அது பயம், காயம், அவமானம், உதவியற்ற தன்மை, அப்படி எதுனாலும் இருக்கலாம். ஆனா சில பீப்புள் அதை ஒத்துக்க விரும்பல. அவங்க கோபத்தால மறைக்கிறாங்க. அது எளிது என்று சொல்ல கிருஷ்ணா மௌனமானான். அவன் முகமோ கடினமானது. ஆனால் எதுவும் சொல்லாமல் மீண்டும் அமர்ந்தான். அமுதா அதை கவனித்து, கிரண் சார் தெரியாம கிருஷ்ணா சார் பற்றியே பேசுறாரு. தற்காப்பு கோபத்திற்கு பின்னால் இருப்பது பயம். இதுக்கு கிருஷ்ணா சார் நல்லாவே பொருந்துவார் என்று நினைத்து கொண்டாள். டாக்டர் கிரண் தொடர்ந்து, நாளைக்கு நீங்கள் இன்னொரு செஷன் அப்சர்வ் பண்ணுவீங்க. அது ஆர்ட் தெரப்பி. அங்கே கிளைண்ட்ஸ் தங்களோட ட்ராமாவை விஷுவலாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. அதில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கூட பார்ட்டிசிபேட் பண்ணலாம் என்றார். பின்னர் அனைத்து மாணவர்களும் வெளியேறினார்கள். அமுதா ஏதோ யோசனையில் மூழ்கி மெதுவாக நடந்தாள். அப்போது ஸ்ருதி அவளிடம், அம்மு, அந்த செஷன் ரொம்ப சூப்பர். நான் அந்த பிரியாவை பார்த்தப்போ அவரோட பெயினில் நான் ஒன்று தான் நினச்சேன். நீயும் உன் பேரண்ட்ஸ் இழந்தப்போ அப்படி தானே இருந்த என்று கேட்டாள். அமுதா தலையே ஆட்டி, ஆமாம் ஸ்ருதி, அதனால தான் எனக்கு ட்ராமா சர்வீஸ் மேலே கருணை இயல்பாக வருது. நானும் அந்த வழியை உணர்ந்திருக்கிறேன் என்று விரக்தியில் இதழொலித்தார். அவர்கள் வெளியே வர சூரியன் மெதுவாக மறையத் தொடங்கியது. கடல் அருகில் இருக்க அலைகளின் சத்தம் மனதிற்கு இதமாக இருந்தது. திடீரென்று அமுதா கிருஷ்ணாவை பார்த்தாள். அவன் தனியாக கடற்கரையில் நின்று கடலை விரித்து பார்த்து கொண்டிருந்தான். அமுதாவுக்கு அவரிடம் போக வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் அவள் தயங்கினாள். ஸ்ருதியோ, அம்மு, நீ அவரை டிஸ்டர்ப் பண்ண நினைக்காத, அவர் தனியாக இருக்க விரும்புகிறாரு என்று கண்டிப்புடன் சொன்னாள். அமுதா தலையசைத்தாள். ஆனால் அவள் பார்வை கிருஷ்ணாவை விட்டு விலகவில்லை. அங்கு நின்று கடலை பார்த்து கொண்டிருந்தவனின் மனதில் என்ன நடக்கிறது? இன்றைய அமர்வு அவனை பாதித்திருக்குமா? அந்த கிளைண்ட்ஸுடைய கதைகள் அவனது சொந்த வழியை தூண்டியிருக்குமா என்றெல்லாம் அவள் நினைத்து கொண்டிருந்தாள். அன்று இரவு தங்கும் விடுதியில் மாணவர்கள் இரவு உணவை சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். எல்லோரும் ஒரே இடத்தில் பஃபே முறையில் சாப்பிட்டனர். அமுதா ஸ்ருதியுடன் ஒரு மேஜையில் அமர்ந்திருந்தாள். அவள் சாப்பிடவில்லை, வெறும் தண்ணீர் மட்டும் குடித்து கொண்டிருந்தாள். ஸ்ருதி கவலையுடன் அவளை பார்த்து, அம்மு, சாப்பிடுடி, நீ ஒன்றும் சாப்பிடலையே என்று கேட்க, எனக்கு பசிக்கல ஸ்ருதி என்று விரக்தியாக சொன்னாள் அமுதா. நீ இன்னும் அவரை பற்றியே யோசிக்கிற இல்லையா என்றாள் ஸ்ருதி. அமுதா பெருமூச்சு விட்டு, ஸ்ருதி, இன்னைக்கு செஷனில் அந்த கிளைண்ட்ஸ் எல்லாரும் தைரியமாக இருந்தாங்க. அவங்க தங்களோட பெயினை ஷேர் பண்ணி அதிலேருந்து முழுசாக வெளியில் வர நினச்சாங்க. ஆனால் கிருஷ்ணா சார், அவர் தன்னோட பெயினை மறைக்க பார்க்குறாரு. அவர் ஹீலாக விரும்பலை. அதுதான் என்ன ஹர்ட் பண்ணுது என்று வருத்தமாக அமுதா சொல்ல, ஸ்ருதி அவள் கையை பிடித்து கோபமாக, அம்மு, அது ஒன்று ஏன் ஹர்ட் பண்ணுது? இது அவரோட சாய்ஸ்.
அவரோட வாழ்க்கை, இதில் நீ அவரை ஃபோர்ஸ் பண்ண முடியாது என்று சொல்லவும், எனக்கு தெரியும் ஸ்ருதி, ஆனால் அவர் வழியை தனியாக அனுபவிச்சிட்ருக்காரு, யாராவது அவரை கேர் பண்ணணுமே என்று கவலையுடன் சொன்னாள் அமுதா. அம்மு, அவரை பற்றி யோசிச்சு உன்னை நீயே காப்பாற்றிக்க மறந்துடாத என்று ஸ்ருதி சொல்ல, அமுதா எதுவும் சொல்லவில்லை. அந்த நேரம் கிருஷ்ணா அங்கு வர தனியாக ஒரு ஓரத்தில் இருக்கும் மேஜையில் அமர்ந்து மிக குறைவாக சாப்பிட்டான். அவன் யாரிடமும் பேசவில்லை. அவன் தன் கைபேசியில் ஏதோ பார்த்து கொண்டிருந்தான். மாணவர்கள் அவனை தூரத்தில் இருந்து பார்த்தார்கள். யாரும் அவனை நெருங்கவில்லை. அவர்கள் அவனிடம் வரவே பயந்தார்கள். ஆனால் அமுதா கிருஷ்ணாவை பார்க்க அதில் தனிமை உணர்ந்தாள். அவளது இதயம் வலித்தது. நாளைக்கு ஆர்ட் தெரப்பி செஷனில் என்ன நடக்கும்? கிளைண்ட்ஸ் தங்களோட ட்ராமாவை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. இது கிருஷ்ணாவை மேலும் ட்ரிகர் பண்ணுமா? அவர் பிரேக் டவுன் ஆவாரா? இல்லை அவர் இன்னும் தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்குவாரா என்று பலவற்றை நினைத்து கொண்டாள். அவளுக்கு இதற்கும் பதில் தெரியவில்லை. ஆனால் அவள் ஒன்று அறிந்தாள், நாளைக்கு ஏதோ ஒன்று நடக்கப் போகுது என்று. விதி தன் வேலையை செய்து கொண்டிருக்கிறது. கிருஷ்ணாவையும் அமுதாவையும் நெருக்கமாக கொண்டு வருகிறது. ஆனால் அவர்கள் எதிர்த்து வெவ்வேறு திசையில் செல்ல நினைக்கிறார்கள். எவ்வளவு நேரம் எதிர்த்து எங்கு சென்றிட முடியும்? விதியின் முன்னால் நிற்க முடியுமா? கிருஷ்ணா தனக்குள் அடக்கி வைத்து கொண்டிருக்கும் வழியிலிருந்து வெளியே வருவானா என்பதை தொடர்ந்து வரும் பகுதியில் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வாசிக்கலாம். தேங்க்யூ.